செங்கோட்டையன் நடத்தி வரும் ஆலோசனைக் கூட்டத்தில் பவானிசாகர் எம்எல்ஏ பங்கேற்று வருகிறார். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஆலோசனையிலும் அவர் ஈடுபட்டு வருகின்றார். செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் இன்று காலை முதல் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் நடத்தக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதன்படி பவானிசாகர் தொகுதியினுடைய அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி செங்கோட்டையன் நடத்தக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். செங்கோட்டையன் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. செங்கோட்டையனுக்கு பல்வேறு ஆலோசனைகளை அவருடைய ஆதரவாளர்களும் வழங்கி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பன்னாரி என்கின்ற அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார். கோபிச்செட்டிப்பாளையம் மட்டுமல்லாமல் அருகில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான செங்கோட்டையன் நடத்தக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். வரும் 5ஆம் தேதி கோபியினுடைய அதிமுக அலுவலகத்திலே செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு சில விஷயங்கள் தொடர்பாக மனம் திறந்து பேச உள்ளேன் என்று ஏற்கனவே அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அதுவரை எந்த விதமான கருத்தும் கூறாமல் சற்று பொறுமை காக்க வேண்டும் அனைவரும் என்ற ஒரு கருத்தையும் தன்னுடைய ஆதரவாளர்களிடமும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் தான் அவர் நடத்தக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவை சார்ந்த பலரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினரான பன்னாரியும் செங்கோட்டையன் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார். முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், 2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுக எதிர்கொள்வதற்கான வியூகங்கள் தொடர்பாக உட்கட்சி சார்ந்த பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாகவும் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் ஈரோடு மாவட்டத்தினுடைய பல்வேறு அதிமுகவின் நிலைகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினரான பன்னாரி இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.